தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோமும் சித்தம். இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே, இந்த பூவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களிகூரட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே, இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க,
உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து இட்டவரே தினமுமக்கே மகிமை. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. கூரை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் பாவக்கரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. அல்லேலூயாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான பரிசுத்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் காலை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனாகிய கர்த்தர் மகத்துவமும் மகிமையுமானவர். அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உற்று நோக்கி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தொடர்ச்சியாய் நீதிமொழிகள் 28:13 மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும்போது இரக்கம் பெறுவான் என்கின்ற அடிப்படையில் பாவத்தின் தன்மை என்ற உள்தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் பாவத்தினுடைய தன்மை ஜீவ விருட்சத்தின் கனியை நம்மை விட்டு விலக்கி விடுகிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் சகலவித விருட்சங்களின் கனியையும் உண்டு பண்ணி வைத்திருந்தார். அவைகளை புசிக்க முடியாமல் பாவம் ஆதி தகப்பனாகிய ஆதாமையும் ஏவாளையும் பிரித்தது. அதை போலவே அதே ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் வைத்திருந்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாமல் பாவம் தடுத்து விட்டது. காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, ஆதாமும் ஏவாளும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்து பாவத்தால் நிறைந்தபடியினாலே தேவன் அவர்களுக்கென்று வைத்திருந்த ஜீவ விருட்சத்தின் கனியை அவர்கள் புசிக்க கூடாமற் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் தரும் கனியாக, ஜீவ விருட்சத்தின் கனியாக, சாவாமை உள்ளவராக, உயிரோடு எழுந்தவராக உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் நாம் பாவம் செய்கிறபடியினாலே பாவம் பரிசுத்த தேவனுக்குள் நம்மை வாழ விடாமல், நித்தியமான வாழ்வுக்கு நம்மை தகுதியடைய விடாமல், நம்மை அழிவுக்கு நேராக திருப்பி கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நித்திய வாழ்வை நமக்கு கொடுப்பது தான் பிதாவாகிய தேவனுடைய சித்தம். காரணம், நித்திய வாழ்விற்குரிய கனியை நாம் ஏதேனிலே இழந்து போனோம். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாக இயேசு இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக வந்து பாடுகளை பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தவராக
மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லி ஜெயித்த கிறிஸ்து ஜீவ விருட்சத்தின் கனியாக உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக இருக்கிறார். ஆனால் ஏதேனில் பாவம் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க முடியாமல் மாற்றி போட்டது. வேதம் சொல்லுகிறது, ஆதாம் ஏவாள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்காதபடிக்கு அந்த தோட்டத்தை விட்டு தேவனாகிய கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் வெளியே அனுப்பிவிட்டார். காரணம், ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாத்தான் புசிக்க பண்ணினால், ஒருவேளை மறுபடியும் பாவம் செய்ய பண்ணினால், சாவாமை உள்ள ஒரு பாவியாக ஆதாமும் ஏவாளும் மாறிப்போவார்கள் என்பதற்காக, அந்த சந்ததி மனுக்குலம் அப்படி மாறிப்போகும் என்பதற்காக தேவன் ஏதேனை விட்டு வெளியே துரத்தி ஏதேனுக்கு வீசுகிற சுடரொளி பட்டயத்தை காவலாக வைத்தான். அந்த பட்டயத்தின் வழியாய் உள்ளே பிரவேசிப்பவனை அந்த பட்டயம் வெட்டி போடும். உங்களுக்காக எனக்காக அந்த பட்டயத்தின் வழியாய் உட்பிரவேசித்த இயேசு தம்மை பலியாய் ஒப்பு கொடுத்து சாவாமை உள்ளவராக, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தவராக, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாக மாறினவராக இன்றைக்கு நிற்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இயேசுவை விசுவாசித்து அந்த இயேசுவின் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு வழி விலகாமல் அவருடைய கட்டளைகளின்படியும் பிரமாணங்களின் மடந்து அவர்கள் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுவோமானால் நிச்சயமாக ஆதாம் இழந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்வை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். தேவன் நமக்கு உதவி செய்வார். பாவத்துக்கு விலக்கி நம்மை காத்து கொள்ளுவார். ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளின் காலை பொழுதில் ஆண்டவரே, பாவம் ஜீவ விருட்சத்தின் வாழ்வை எங்களை விட்டு விலக்கி போட்டது. ஜீவ வாழ்வை, நித்திய ஜீவ வாழ்வை இழந்து போக பண்ணினது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைத்த ரட்சிப்பினாலே, இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ விருட்சத்தின் கனியாக எங்களுக்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்திருக்கிறதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த நித்திய ஜீவ வாழ்வுக்கு எங்களை, அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் நித்திய ஜீவனை பெறும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறதே. நாங்கள் உம்மை விசுவாசித்து இந்த ஜீவ விருட்சத்தின் வாழ்வை நித்தியமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம்முடைய ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் நம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்களும் உங்களுடைய சொந்த வாழ்வுக்காக தேவன் கொடுத்ததாக நம்பி விசுவாசியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார்.